தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் இந்த நிறுவனங்கள் கொடுத்துருக்க எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மாற்று அப்படின்னா அது அதிகபட்சமாக 26-25 தொகுதிகளுக்குள்ளதான், அவ்வளோ பெர்சன்டேஜுக்குள்ளதான். பைப்போலார் தான், இருதுருவ அரசியல் தான், திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா இந்த எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது? இல்ல, இந்த தேர்தலில் அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதுதான் நமக்கு சொல்லுது. அது இந்த தேர்தலுக்கான விஷயத்தை சொல்லுது அப்படின்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமா சார், நீங்க கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் சபீர் சார் சொன்ன மாதிரிதான் இடங்களாக அது கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அது குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்கள் 10 இடங்கள் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து அது தொடங்குது. பட் அதுக்கான ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதமாக இதுல பதிவாகல, வெற்றி சதவீதமாக பதிவாகல. நம்ம தொடர்ந்து பல கட்டங்கள்ல நானுமே கூட குறிப்பிட்டிருந்தேன், இருமுனை போட்டி அது கூர்மையாக்குது. தமிழக வெற்றி கழகம் மட்டும் களத்துல இல்லைன்னா திமுக அவர்கள் சொன்னதை போல 200 இடங்கள் என்பது ஒரு பெரிய இலக்காக இருந்திருக்கலாம். அது அந்த ரோல பண்ணிருக்கு தாவேகா. கிட்டத்தட்ட அதிமுக கடந்த முறை ஒட்டுமொத்தமாக அந்த அணி 75 இடங்கள் ஜெயிச்சாங்க. இப்ப நமக்கு தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புல அந்த இடத்தை ஒட்டியே ஒரு குறைந்தபட்ச இடமாக தொடங்குற அளவுக்கு அந்த போட்டியை கூர்மையாக்குறதுல தாவேகாவினுடைய பங்களிப்பு இருக்கு. இன்னொன்று, தாவேகா இவ்வளவு இடங்கள் வாங்குது அப்படின்னா எதிர்கட்சியாளர் அதுதானே சொன்னாங்க. அதுவும் ஆரோக்கியமா எல்லா விவாதங்கள்லயும் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் என்னன்னா, விஜய் ஒரு ஸ்பாயிலர், விஜய் ஒரு டிஸ்ரப்டர், அவ்வளவுதானே சொன்னாங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ளதானே தாவேகாவை விஜய அடக்குனாங்க. அதை கடந்து ஏதாவது அவர் செஞ்சிருக்காரா? இல்ல, இந்த தேர்தல்ல அவர் இரட்டை இலக்கத்துல ஒரு சர்வேல வர்றதுங்கிறதே, கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல வர்றதுங்கிறது இதற்கு முன்பு மாற்று என்று யாருமே எடுக்காத எண்ணிக்கை தானே சார். அந்த வகையில் இது தாவேகாவுக்கு ஒரு ஆரோக்கியம் தான் அப்படின்னு பாக்குறேன். நீங்க ரொம்ப குறிப்பா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக களத்துல இருக்கிறார், போராடுகிறார், மக்களுக்காக நிற்கிறார். அந்த நாம் தமிழர் கட்சி எந்த வெற்றியும் பதிவாக முடியல. மக்கள் நல கூட்டணி அமைத்த போது எந்த வெற்றியும் பதிவாகல. தொடர்ச்சியாக பல பேர் மாற்று என்று வந்த கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறார். அதோடு ஒப்பிடுகிறப்ப தாவேகா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு பிளே பண்ணிருக்காங்க இந்த தேர்தலுங்கிறத பாக்குறேன். அதை விட முக்கியமா அது அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. நான் தொடர்ந்து பல இடங்களில் சொன்னேன், அதிமுக வெற்றி பெறுவது வெற்றி பெறாதது ரெண்டாவது. அதற்கு இன்னைக்கு அதிமுகவுக்கான அடித்தளம் என்பதே கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பு. அதை விஜய் விதைத்திருக்கிறார், பலனை அதிமுக அறுவடை செய்திருக்கிறது. அதுதான் நீங்களே பல விவாதங்கள்ல நானே இந்த கேள்வியை முன்வைத்திருக்கேன். நீங்களும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். விஜயகாந்தோடோ சீமானோடோ கமலஹாசனோடோ மக்கள் நல கூட்டணியோடோ விஜயை ஒப்பிட்டு கேள்வி கேட்கிற போதெல்லாம் அப்படி ஒப்பிடாதீங்க, அந்த ஒப்பீடு சரியானது இல்ல, விஜய் தனித்துவமானவர், விஜய்க்கான திரைப்பிரபலம் ரொம்ப அதிகம், அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகம், அவருக்கான வாக்கு சதவீதம் அதிகம்னு தனித்து தான் பார்த்தோம். ஆனா இப்போ மாற்றுங்கிறவங்களை நம்ம மீண்டும் அந்த கேட்டகரிக்குள்ளேயே விஜயை கொண்டு வர்றதுங்கிறது ஏற்கனவே செஞ்ச ஒப்பீட்டுக்கு முரண்பாடா இருக்காது? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன் சார், இப்படி பல பேர் வந்திருக்காங்க மாற்று என்கிற பேர்ல, அவர்களால் எடுக்க முடியாத ஒரு எண்ணிக்கையை நோக்கி விஜய் நகர்ந்திருக்கிறார்ல, அந்த இடம் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய இடம் சொல்றேன். இன்னொன்று, இன்னைக்கு நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சார், எல்லாமே கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல 125 130 அந்த ரேஞ்சில் தான் தொடங்குறாங்க. நீங்க வெல்வோம் 200 அது திமுகவினுடைய கோஷ்டம். ஆனா எங்கேயுமே 169 உச்சபட்சமா கொடுத்திருக்கிறது. அக்னி நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய 169 என்பதான் உச்சபட்சமா இருக்கு. அவன் 170 என்பதாக கூட போல. நீங்க இதை அப்படியே நீங்க போன நாடாளுமன்ற தேர்தலோட பொருத்தி பாருங்க சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு பாஜகவுக்கு கணித்த கணிப்பு என்ன? பல நிறுவனங்கள் கணித்தது 300க்கு மேல போவாங்க, தனிப்பெரும்பான்மையா வருனாங்க. இந்த கணிப்பு ரிசல்ட் இல்ல, இது கணிப்பு. அப்ப இதை விட ஒரு 10% 5% குறையலாம் அல்லது கூடலாம். திமுகவுக்கு இன்னும் கூடலாம் ஒருவேளை, அல்லது திமுகவுக்கு குறையலாம், விஜய்க்கு இன்னும் குறையலாம் ஒருவேளை, அல்லது கூடலாம். பட் இந்த எண்ணிக்கை தொடங்குற இடமும் முடிகிற புள்ளியும் ஒரு ஆபத்தான விளையாட்டை தானே காட்டுது. நீங்க 122 தான் தொடங்குது, தனிப்பெரும்பான்மை 118, அவங்க 122 தொடங்குறது பிளஸ் அந்த அணியோடு சேர்த்து நீங்க அதே நேரத்தில் அது முடியக்கூடிய இடம் 169. அப்ப நீங்க ஒரு கட்சிக்கு சாதகமாவே அலை வீசலங்கிறது இதுல காட்டுது. சரி, அதான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பேசணும். இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஆன்டி இன்குமென்சி அப்படிங்கிறதோடைய இந்த தேர்தலை திமுக எதிர்கொண்டிருக்கு. ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து அந்த அதிருப்தியோடு மீண்டும் 2வது முறையாக இந்த எலெக்ஷன்ல அவங்க சந்திக்கிறாங்க. 2வது விஜய்ங்கிற ஒரு திரைப்பிரபலம் வர்றாரு, தேர்தலுக்கு வராருங்கிறதுடைய அதனுடைய தாக்கம். இந்த இரண்டும் தான் நீங்க சொல்ற இந்த குறைந்த எண்ணிக்கையிலிருந்து வெற்றி சதவீதத்தை திமுக துவங்குகிறதுக்கான அடிப்படை காரணங்களாக அமைஞ்சிருக்கும். பேசும்.